ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நர்சரியிலேருந்து ஒரு 4 ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. முதல் பூவெல்லாம் அதில் இருந்த பூ எல்லாமே உதிர்ந்துருச்சு. ரெண்டாவது மொட்டு விட்டு பூ பூத்துருக்கு. அதில் ஒயிட் கலர் செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு பிரான்ச் வந்து ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா அதில் இலை வந்து 7 இலை இருக்குது. ஒரு கணுவில் வந்து 7 இலை இருக்குது. நார்மலாக இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அந்த இலையோட கலரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த ஸ்பீடாக வளர்கிற செடி வந்து இந்த காட்டு செடின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அதோட வேரில் தான் பட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கலர் ரோஸை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஸ்பீடாக வளரக்கூடிய இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இதை வளர விட்டுட்டோன்னா நம்ம கலர் பூ பூக்கக்கூடிய அந்த பிரான்ச் வந்து குரோத்து பாதித்து பட்டு போதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து பூ வராது, சும்மா அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கும். அதோட மொத்த சத்துமே அந்த வேரை எடுத்துகிட்டு போய் அந்த செடி வளர்ந்துட்டே இருக்கும், ஆனால் பூ பூக்காது. அந்த மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி வந்துருந்தா கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.